யோ, என்ன அதையே சொல்லி காட்டுற? அதான் போன்ல உனக்கு அந்த பிஸ்கோத்து காசு போட்டேன்ல, அத வச்சுதானே நீ என் பேரை கண்டுபிடிச்ச. சவாரிக்கு காசு தரலன்னு கூசாம பொய் சொல்ற. சரி, அதை விடு. நீ கேட்ட அதே கேள்விய நான் உன்கிட்ட கேட்டா எப்படி எப்படி எப்படி? நீ என் பணக்காரத்தனத்தை பார்த்து லவ் பண்ணியா? நான் ஒருவேளை ஏழையா இருந்தா, அந்த ஆட்டோக்காரனாவே இருந்தா, நீ என்ன லவ் பண்ணிருப்பியான்னு நான் உன்னை திருப்பி கேட்டா? யோ லூசு, நான் தான் உன்னை லவ்வே பண்ணலையே. கேள்வியே அப்பட்டமா இருக்கு. இதான் உன் பதிலா? இன்னொரு கொட்டு கொட்டணுமா? இல்ல இல்ல, வேணாம் 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 வேணாம். நீ என் மனச பாத்திருக்கியோ இல்லையோ, நான் ஓ மனச பாத்திருக்கேன். எனக்கும் உன்னை பிடிக்கும்யா. அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி போய் உதவுற உன் தங்கமான மனச நானும் பாத்திருக்கேன். ஆனா அத சொல்ல இன்னும் சரியான சந்தர்ப்பம் வரலையா. கொஞ்சம் வெயிட் பண்ண. சத்யா, இந்த பக்கம் திரும்பு. என் லவ் அந்த ஆண்டவனுக்கே புரியும். அதனாலதான் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு உன்னை இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கான். அதனாலதான் எங்க அம்மாவும் நீயும் ஏற்கனவே சந்திச்சிருக்கீங்க. எங்க அம்மா கிட்ட உன்னை பத்தி எப்படி சொல்றதுன்னு பெரிய கன்ஃபியூஷன்ல இருந்தேன். ஆனா உங்க ரெண்டு பேரையும் ஏற்கனவே அறிமுகப்படுத்தி அந்த ஆண்டவன் என் காதலுக்கு பச்சை கொடி காட்டியிருக்கான். எங்க அம்மா மனசுலயும் நீதான் இந்த வீட்டுக்கு மருமக அப்படின்னு ஏற்கனவே பிக்ஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் எங்க அம்மா உன் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தாங்க. அதனாலதான் நீயும் இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்திருக்க. All these are God's plan. அது காட்ஸ் பிளான் இல்ல, கோஇன்சிடென்ஸ். கடவுள் செயல்லாம் இல்ல, தற்செயலா நடக்கிறது. சத்யா, நீ என்ன சொன்னாலும் என் ஸ்ட்ராங் ஒப்பீனியன் இதுதான். கடவுள் தான் எனக்காக ஒன்ன இங்க அனுப்பி வச்சிருக்காரு. அப்படியா? அப்ப ஆன்ட்டி கிட்ட என்னோட ஒப்பீனியனை கேட்கட்டுமா? ஐயோ அம்மா தாயே, இங்க நடந்தது, நம்ம பேசினது எதுவுமே எங்க அம்மாக்கு தெரியக்கூடாது. சொல்ல போனா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் தெரியுங்கிறது எங்க அம்மாக்கு தெரியக்கூடாது. ஏன் அப்படி? சத்யா, உங்க அப்பா நலன் வேணும்னா உனக்கு வாழ்க்கையில ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு உன்னை லேடிஸ் ஹாஸ்டல்ல சேர்த்திருக்கலாம். உன் கம்பெனிலேயே உன்னை எம்ப்ளாயியா சேர்த்து வேலை செய்ய சொல்லி இருக்கலாம். ஓஹோ. ஆனா எங்க அம்மா அப்படி கிடையாது. நான் ஆட்டோ ஓட்டுனது, தள்ளுவண்டி கடையில சாப்பிட்டது எல்லாம் தெரிஞ்சா அவ்வளவுதான், தோலைய உரிச்சிருவாங்க. அதனால தயவு செஞ்சு என்ன காட்டி கொடுத்துறாத. அப்படின்னா நீ என்ன லவ் பண்றேன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லி என்ன டென்ஷன் பண்ண கூடாது. நாம ஃப்ரெண்ட்ஸ். டீலா? என்ன டீலா? நோ டீலா? சீக்கிரம் சொல்லியா, இல்லனா உங்க அம்மா கிட்ட பேசணும். டீல் டீல். நாம இனிமே ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். இங்க பாரியா, எனக்கு இந்த பணக்காரத்தனம்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நான் தனியா சுதந்திரமா இருக்கணும் தான் என் அப்பாவையும் குடும்பத்தையும் விட்டுட்டு ஹாஸ்டல்ல வந்து தங்கி இருக்கேன். நான் நலன் பொண்ணுங்கிற ரகசியம் வெளியே தெரியக்கூடாதுன்னு தான் பயந்து பயந்து சுத்திட்டு இருந்தேன். நானும் உனக்காக தான் ஆட்டோ டிரைவர் வேஷமே போட்டேன். ஏன்னா அப்போ நீ ஏழையா இருந்த, நான் பணக்காரன் தெரிஞ்சு நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்றது? அதுக்காக தான் ஆட்டோ ஓட்டினேன். சரி, அப்ப ஒண்ணுக்கொண்ணு சரியா போச்சு. ஆமா, ஆண்டவன் நம்ம ரெண்டு பேருக்கும் சரியா தான் முடிச்சு போட்டிருக்கான். பாத்தியா? மறுபடியும் பாரு, டீல மறந்துட்டு பேசுற. இல்ல இல்ல இல்ல, ஃப்ரெண்ட்ஸ், நாம ஃப்ரெண்ட்ஸ். அப்படி வா வழிக்கு. நான் நலனோட பொண்ணா ஒரு கூண்டு கிளியா இருக்கிறத விட நான் ஒரு ஹாஸ்டல் பொண்ணா சுதந்திர பறவையா இருக்கணும் தான் விரும்புறேன். சேம் பிஞ்ச் ஹியர் ஆல்சோ. நான் செல்வநாயகி பிள்ளையா இருக்கிறத விட கதிரோட ஆட்டோ நண்பனா இருக்கிறத தான் விரும்புறேன். நான் மெயினா அபிய பார்க்க தானே வந்தேன். அவர் இல்லன்னு தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேனே. பிளான் பண்ணி இன்னொரு நாள் வந்திருக்கலாம். ச்சே, நல்ல சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? என்ன யோசனை? யோசனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, அபி எப்ப வருவாரு? ஏன் அபியா இவ்ளோ ஆர்வமா விசாரிக்கிற? ஆர்வம்லாம் இல்ல, வீட்ல எல்லாரையும் மீட் பண்ணியாச்சு, அவரை மட்டும் மிஸ் பண்ணிட்டேனேன்னு கேஷுவலா கேட்டேன். எங்க எல்லாரையும் நீ மீட் பண்ண, எங்க அப்பா அத்தனை நீ மீட் பண்ண வேண்டியவங்க லிஸ்ட் நிறைய இருக்கு.
அவன் எங்கேயும் போயிட மாட்டான். ஒரு நாள் நானே உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அர்ஜுன், ஆ? சத்யா, ஆ, அம்மா கூப்பிடுறாங்க. இதோ வந்துட்டா ஆண்டி. என்ன போலாமா? அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்ங்கிற பாஸ்போர்ட் இப்ப கிடைச்சாச்சு. கூடிய சீக்கிரமே லவ்ங்கிற விசாக்கு அப்ளை பண்ணி வாங்கிட்டேன்னா ஏய் ஓ